ஹை ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரைஸ்க்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கலாங்க. பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சுக்கலாங்க. இது பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாங்க. அவ்வளோ ஈஸியான ரெசிபி தான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டு தாளிச்சிட்டு நம்ம இதில் பெரிய சைஸ் வெங்காயம் 2 நீள நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஹோம்மேடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் தக்காளி ஆட் பண்ணுறேங்க. 2 பெரிய சைஸ் தக்காளியை நீங்கள் சாப்பரில் போட்டு நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் போட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. ஜீரக பொடி 1 ஸ்பூனு, சோம்பு பொடி 1 ஸ்பூனு, காரத்துக்கு சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தயிர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் சிக்கன் மசால் பொடி 2 ஸ்பூன் இதுக்கு ஆட் பண்ணுறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்பப்போ எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடி பிடிச்சிட போகுது. கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கரம் மசால் பொடி 1/2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான நம்மளோட சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபி, இன்ஸ்டன்ட் ரெசிபி இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபியில்